வணக்கம். ஞானமையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற காணொளி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்ப வாங்க தசவாயுக்களை பற்றி பார்க்கலாம். நமது உடலில் தசவாயுக்கள் ஒன்றிணைந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த தசவாயுக்களால் ஆனதே இந்த உடம்பு. இந்த தசவாயுக்களால் தான் உடல் அசைகிறது. பஞ்சபூதங்களில் காற்றால்தான் இந்த உடல் மற்றும் இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றில்லாமல் எந்த உயிரினமும் வாழ இயலாது. அதனால்தான் திருமூலர் தன் திருமந்திரத்தில் 571வது பாடலில் காற்றின் முக்கியத்துவத்தை பாடியுள்ளார். ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாழற்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. ஒத்த இவ் 9 வாயுவும் ஒத்தன ஒத்த இவ் 9 மிக்கதென செய்யன். ஒத்த இவ் 9 ஒக்க இருந்திடில் ஒத்த இவ் 9 ஓடுமிருந்திடலாம். கண்ணில் வியாதி யுரோகந்தன செய்யன் கண்ணில் இவ்வாணிகள் காசமவன் அல்லன். கண்ணினில் கூர்மன் கலந்திலனாதலார் கண்ணினில் கூர்மன் கலந்திலனாதலார். இந்த 10 வாயுக்களின் பெயர்கள் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனசயன். இந்த 10 வாயுக்களும் நம் உடலில் எப்படி செயல்படுகிறது என்பது, அவை சமநிலையற்று இருந்தால் என்ன மாதிரியான குறைபாடுகள் உடலில் தோன்றும் என்பது பற்றியும் காண்போம். பிராணன் நமது உடலில் இருக்கும் உயிர்காற்று, சுவாசத்திற்கு பிரதானமானது. இரண்டாவது அபானன், இது நம் உடலில் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும். வியானன் நம் உடலில் செயல்களை அல்லது தொழில்களை செய்வதற்கு உதவுவது. உதானன் நம் கேட்கும் ஒலிகளுக்கு தொடர்புடையது. சமானன் நம் உடல் முழுவதும் காற்றால் நிரவுவது. நாகன் தும்மல் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது. கூர்மன் நமக்கு விழிகளுக்கு மற்றும் அது தொடர்புடையவற்றுக்கு உதவுகிறது. கிருகரன் இது நம் அனிச்சையாக செய்யும் கொட்டாவி போன்றவற்றிற்கு காரணமாக அமைகிறது. தேவதத்தன் இமைக்காற்று என்று அழைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றும் அதனுடைய வேலைகளை சரியாக செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இந்த வாயுக்களின் சதவீதம் குறையும்போது நம் உடலில் அதற்கான நோய்களும் குறைபாடுகளும் ஏற்படுகிறது. இந்த வாயுக்கள் இல்லை என்றால் நம் உடல் வீங்கி வெடித்துவிடும். ஒருவர் இறந்த பின்பு உடனடியாக வெளியேறுவது பிராணனாகும். மற்ற வாயுக்கள் சில நாட்கள் கழித்துதான் வெளியேறுகிறது. இதில் தனசயன் என்னும் காற்று நம் உடலை விட்டு பல நாட்கள் இருந்து கடைசியாக செல்கிறது. இதன் வேலை நம் உடலை உப்ப வைத்து அந்த உடலை அழுகத் தொடங்கும்போது தனசயன் நம் தலை வழியாக வெளியேறுகிறது. இந்த தசவாயு நம் 7 சக்கரங்களுடன் தொடர்புடைய தியான பயிற்சியின் போது நமக்கு பெரிய அளவில் உதவுகிறது. ஆக்கினை என்ற புருவ மத்தியில் எல்லா நாடிகளும் உள்ளன. இந்த புருவம் மத்தியே நாம் ஆக்கினை அல்லது 3வது கண் என்று அழைக்கிறோம். இடது மூக்கு வரை சூரிய கலையும் வலது மூக்கு வரை சந்திர கலையும் வலது கண்ணின் வரை புருடன் இடது கண்ணின் வரை காந்தாரி வலது காது வரை அத்தி இடது காது வரை அலப்படை மூலாதாரத்திலிருந்து சங்கினி உள்நாக்கு வரை சிங்குவை அபான வரை குரு என்றும் இவையெல்லாம் நம் உடலில் வாசி பயிற்சிக்கு பெரிதும் உதவுகிறது. தசவாயுக்களை தான் நாம் தசரதன் என்கின்றோம். ரதம் நம் உடல் என்றால் அதை இயக்கும் இந்த 10 வாயுக்களும் தேவை. அதனால்தான் இதை தசரதன் என்று அழைக்கின்றோம். பிராணவாயு இதை உயிர்காற்று, இது மூக்கின் வழியாக நடைபெறுகிறது. சுவாசம் இது நெஞ்சுக்குழியிலிருந்து மேல் நோக்கி சஞ்சரித்து பசி தாகத்தை ஏற்படுத்துகிறது. நம் உண்ணும் உணவை ஜீரணம் செய்வதற்கு பிரதானமாக அமைகிறது. அபானன் இதை மலக்காற்று என்கின்றோம். இது நம் உடலில் கழிவுகளை கீழ் நோக்கி தள்ளு சக்தியாகும். இதன் மூலம் மலம், சலம், சுக்கிலம், ஸ்ரோணிதம் ஆகியவற்றை வெளியே தள்ளுகிறது. வியானன் இதை செயல்காற்று என்று அழைக்கிறோம். இது நம் உடல் நரம்புகளுக்கும் பிரதானமாக அமைகிறது. இது நம் உடல் முழுவதும் வியாபித்து தொடு உணர்ச்சியையும் ஜீரணமான உணவில் உள்ள சத்தையும் சக்கையையும் வேறாக பிரிக்கும் வேலையை செய்கிறது. உதானன் இதை ஒலிக்காற்று என்கின்றோம். இது உணவை தொண்டையிலிருந்து கொண்டு உணவை விழுங்கச் செய்து ஏப்பம், குரட்டை விடுவது, நாம் தூக்கத்தில் இருக்கும்போது 5 பூதங்களையும் இருளில் ஆழ்த்தி உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பது, பின்பு விழிப்பு நிலையில் அதன் வேலையை மறுபடியும் இயங்க செய்வது இதன் பிரதானமான வேலையாகும். சமானன் இது பரவல் காற்று என்கின்றோம். சத்துக்களை உடல் முழுவதும் சம அளவில் கொண்டு சேர்ப்பது. உதானன் அனுப்பும் முறவின் சத்துக்கள் எல்லாம் எல்லா உறுப்புகளுக்கும் அதனால் இயல்பு பகிர்ந்து அளிப்பதாகும். நாகன் என்னும் விழிக்காற்று
பார்வையில் திறனை அளிப்பதும் நம் உடலில் உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்கும். இது நம் தொண்டையிலிருந்து வாந்தி, ஏப்பம் ஆகியவற்றை செய்வதோடு கண்களுக்கு பார்வை திறனையும் கொடுக்கிறது. கூர்மன் என்னும் வாயு கண்ணீரை வரவழைத்தல், சிரித்தல் போன்றவற்றிற்கும், கண்ணிமைகளை இயக்குதல், உடல் சிலிர்த்தல், சிரிப்பு போன்றவற்றிற்கு காரணமாக அமைகிறது. கிருகரன் தும்மல் காற்று என்று அழைக்கின்றோம். நம் நாவில் சுவையையும் பசி, தும்மலுக்கு காரணமாகவும் அமைகிறது. தேவதத்தன் இது மார்பிலிருந்து கபத்தை கட்டி கொட்டாவி வருவதற்கு காரணமாக அமைகிறது. தனசெயன் இதன் செயல்பாடு பிறக்கும்போது உச்சிக்குழியின் வழியாக பாய்ந்து மூலாதாரத்தில் பாம்பு போல் சுருண்டு கிடக்கும். இதை பிராணாயாம பயிற்சி மற்றும் யோக சக்தியின் மூலம் குண்டலினி ஆற்றலை பெற உதவுகிறது. மேலே சொன்ன 9 வாயுக்களும் நொடிக்கு 224 அதிர்வு அலையை உண்டாக்கி ஒவ்வொரு வாயுவையும் அதன் தொழிலை சிறப்பாக செயல்படுகிறது. நம் உடலில் 72,000 நாடி நரம்புகளையும் இயக்குகிறது. ஒரு பெண் கர்ப்பகாலத்தில் இவ்வாயு குறையுமானால் பிறக்கும் குழந்தைக்கும் செவிடு, குருடு, பேடு, முடம் போன்ற குறைபாடுடன் பிறக்கிறது. இந்த வாயுக்களில் பிறக்கும் பொழுது கர்ப்பத்திலிருந்து குழந்தையை வெளியே தள்ள உதவுகிறது. ஒரு மனிதன் இறக்கும்போதே 1 to 9 வரையுள்ள வாயுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உடலை விட்டு வெளியே செல்கிறது. ஆனால் தனசெயன் மட்டும் உடலில் தங்கி வினாடிக்கு 224 மின் அதிர்வுகளை உண்டாக்கி உடலை வீங்க வைத்து அழுக செய்து பின்பு தலையின் வழியே வெடித்து வெளியேறுகிறது என திருமந்திரத்தில் திருமூலர் தன் பாடல் மூலம் தெரிவிக்கிறார். இந்த 10 வாயுக்களை தவிர வேறு சில வாயுக்களும் உடலில் செயலாற்றுகிறது. முக்கியன் இது நம் உடலில் உள்ள உறுப்புகளுக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது. வைரவன் கபத்தை உருவாக்குகிறது. அந்திரியாமி பிராணனை உருவாக்கச் செய்கிறது. பிரவஞ்சனை பிராணவாயுக்கு செய்வதற்கு துணை செய்து சுவாசத்தை நடத்த உதவுகிறது. ஒரு குழந்தை பிறந்த முதல் முதுமை வரை அவற்றின் வளர்ச்சி அனைத்தும் கருவிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. கர்ப்பவற்ற பெண் எப்படியெல்லாம் இருந்தால் இந்த தசவாயுக்களும் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவும் என்பதையெல்லாம் சித்தர்கள் தன் பாடல்களில் சொல்லியிருக்கிறார்கள். நம் முனிவர்களும் சித்தர்களும் யோகா பயிற்சி மூலம் இந்த தசவாயுக்களை தங்கள் உடம்புக்கு ஏற்றவாறு வேலை செய்து வைத்து இன்றும் பல இடங்களில் ஜீவ சமாதியிலிருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம்.